2014, 2019 2 தேர்தல்லையும் சென்டர்ல பிரதம மந்திரி மோடி. ஒருவேளை அதை 2024ஓட கம்பேர் பண்ணா உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுது, என்ன வித்தியாசம் தெரியுது? 2014 நான் தேர்தலில் நிக்கும்போது மக்களுடைய மனசுல எத்தனையோ கேள்விக்குறிகள் இருந்தது. மோடிஜி புதுசு, யாரு, குஜராத்தி தான் தெரியும். ஆனா மக்களுடைய மனசுல நம்பிக்கை இருந்தது. 2014 நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது பண்ணுவாருன்னு. 2019 தேர்தலுக்கு வரும்போது நான் என்ன கவனிச்சேன்னா, அந்த நம்பிக்கை இன்னும் கூட பலமா மாறிடுச்சு. அப்புறம் அந்த உழைப்பு, பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்சி, பிரையாரிட்டி, இது எல்லாத்தையுமே 2014லேருந்து 2019 வரைக்கும் மக்கள் பார்த்திருக்காங்க. நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 2014ல நம்பிக்கையில ஆரம்பிச்சது, நம்பிக்கையின் அடிப்படையில வந்தது, இப்போ கேரண்டியா மாறிடுச்சு. 2024 தேர்தல். நாட்டுக்கு நான் சொல்றேன், எஸ், இத நான் பண்ணுவேன். எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்கு. எது நடக்கும், எது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். 2வது, 2014ல எனக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் சேவை செய்யறதுக்காக என்ன நானே அர்ப்பணிச்சுக்கிட்டேன். 2019ல நான் மக்கள்கிட்ட போகும்போது ரிப்போர்ட் கார்டை எடுத்துக்கிட்டு போனேன். பாருங்க, என்னால இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னு. அப்புறம் அதனால மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஒருவேளை இந்த டயத்துக்குள்ள பண்ணிருக்காருன்னா அவரால முடியும்னு. 2024க்காக போறேன். அப்போ சாதாரணமான குடிமக்களுக்கு தேவைகள் இருக்கு. அத நான் சரி செஞ்சேன். இப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி பண்ணணும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் சரி செய்யணும். இப்ப நான் ஒரு புது உச்சத்துக்கு கொண்டு போகணும்.